இன்னைக்கு லஞ்சுக்கு மட்ட அரிசி சாதமும் சிறுகீரை கூட்டும் தான் பண்ணியிருந்தேன். இந்த கூட்டுக்கு எண்ணெயில் கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், கொஞ்சம் காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துட்டு பூண்டை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 சின்ன தக்காளி சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்சுருக்க பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். நான் பாசி பருப்பு வேக வைக்கும் போதே பெருங்காயமும் மஞ்சள் தூளும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிறுகீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கீரை நல்லா குயிக்காகவே வெந்துடும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணால் போதும். கீரை வேகிறதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தண்ணி சேர்த்து விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. கீரை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சிறுகீரை கூட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.